படிநிலை வந்துன்னா எலெக்ஷன், தருதல்னா டேட்டா. இது தருதலை வழக்கமான தரவு கோப்புகளை கணினியின் உட்புற நினைவகத்தில் சேமிக்கும். பயன்படுத்தி தனியாக MySQL மற்றும் Oracle போன்ற சேவையாக தரவுகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இது பயன்படுத்துவதுடன் ஒன்றிணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேகமாகவும் மிகுந்த சோதிக்கப்படும் மற்றும் நெகிழ்வானவர்களுக்கு உள்ளதால் SQL-ஐ வேலை செய்யும் எளிதாகவும் SQL-க்காக பைத்தான் உள்ளிணைந்து நூலகத்தை கொண்டுள்ளது. அது படிநிலை 3 மொத்தம். அது படிநிலை ஃபர்ஸ்ட் போகும். SQL 3 இணைக்கவும். படிநிலை 2 கனெக்ட். வழிமுறையை பயன்படுத்தி இணைப்பை உருவாக்கி தருதளத்தில் பெயரை இணைக்கவும். படிநிலை 3 கர்சர் கனெக்ஷன். கர்சர் என்ற கூற்றை பயன்படுத்தி கர்சர் என்னும் பெயரை அனுப்பவும். அது பைத்தான் கர்சர் மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற அனைத்து கட்டளைகளையும் கர்சர் பொருள் மூலம் மட்டுமே இயக்கப்படும். இது பைத்தான்னா கர்சர் மூலமாக மட்டும் இயங்கும். எடுத்துக்கொண்டு SQL SQL ஸ்டேட்மெண்ட். அது N93. டிஸ்டன்ட் வேற குரூப் பை ஆர்டர் பை ஆவி. சரவணா சிரிப்பு என்ன சொல்லு. டிஸ்டன்ட் வேற குரூப் பை ஆர்டர் பை ஆவி. அவ்வளோதானா? அது ரெண்டாவது வாரம் நமக்கு ஒரு நாள் ஆசிரியரா விஜயகுமார் பாடம் எடுத்துக்கலாம். பாடத்தை பேர் என்னடா? நமக்கு பாடம் எடுத்துக்கலாம். சரி, யாரும் எப்படி இருக்குன்னு சொல்றது புரியா? சரி, விஜயகுமார் கேட்கணுமா? சரி, விஜயகுமார் சொல்றா. வேற ஒன்றும் பயமாக புரிய மாட்டேங்குது. அது என்னன்னா, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நம்ம எப்படி பேசுறத பார்ப்பாங்க, நம்ம எப்படி நின்றுட்டு பார்ப்பாங்க, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்ப்பாங்க. அப்படிங்கிற எல்லா இதுவும் மைண்ட் ஒர்க்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சின்ன சின்ன சைகைனா நம்ம ஒரு ஆளாக இருக்கும், முன்னாடி இருக்குது 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேரா இருப்பாங்க. நம்ம ஒரு ஆளை அத்தனை பேர் விட்டு நோக்குறாங்க அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அதாச்சும் நம்ம கண்டென்ட்ல ரொம்ப வெல்வர்ஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா தெரியும், நல்லா ஃப்ளோ வரும். நிறைய எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக பாடல் கேட்டு ஏதோ வந்தோம், புக்கை பார்த்தோம், செய்தி வச்சுட்டு போனோம்னா முடியாது. நம்ம சொல்ற இதுக்கு யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் சரியான டீச்சிங். ஏன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியதை படிக்கிறது ஞானம் படிக்கலாம். அப்படியே கரெக்டாக இல்லையா? அதை முன்னாடி உட்காந்து இருக்கிறவங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், அந்த பெரிய நம்மளோட வயசுல பெரியவங்க இருக்கலாம், வேற ப்ரொஃபஷனல் இருக்கலாம். அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேற என்ன தெரியுமோ அதோட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் அவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பார்த்துருக்கே இல்லையா? ஒவ்வொரு பாடத்துலையும் எக்ஸாம்பிள் சொல்றாங்கல்ல.
அந்த இடத்துல நீ வரும்போது பார்த்துருப்ப, நீ போகும்போது பார்த்துருப்ப, இந்த படத்துல பார்த்துருப்ப. இந்த மாதிரிலாம் சொல்றது என்னடின்னா உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தேடுறது, நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து உனக்கு அதிகமான அறிவு கொடுக்கும். இல்லாட்டி இதுக்கு தமிழ் படிக்கிறது யாரும் போய் மாறாவது போய் இதை படிச்சு சொல்லணும் மாட்டாங்க, கண்டிப்பா படிச்சுட்டே போவோம். அப்ப எதுக்கு டீச்சரு அப்படின்னா அதுல இருக்கிறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில எங்க பயன்படுது, எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை கனெக்ட் பண்ணலாம். அதான் அடிக்கடி சொல்லியிருப்போம். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்லாம் ஒவ்வொரு கண்டென்ட்டும் எங்க பயன்படுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோப்பு கரைசல் பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்க யூஸ் பண்ற டெய்லி பயன்படுற அந்த சோப்பை பத்தி அப்படி கனெக்ட் பண்ணிடுது. நான் இந்த கம்பெனி சோப்பு யூஸ் பண்றேன் அப்படின்னா அது ஏன் அவ்வளவு நுரை வருது, ஏன் நுரை வரல, ஏன் தண்ணி பட்டு சீக்கிரம் கரைஞ்சிருக்கு, ஏன் கரைய மாட்டேங்குது அப்படின்னா போனாதான் நீ இன்னோவேட்டிவா திங்க் பண்ற. அதை சோப்பு கரைசல கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் மெமரி பண்ணி கொடுத்து அப்படியே வந்துடும். அது கற்றல் கற்று ரெண்டுமே இது நீ ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு ஆகிக்கிறது, சொல்லித்தர நானும் டீச்சரா இருக்கிறது ஆகிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவனுக்கு கிளாஸ் சொல்லியிருக்கேன். டீச்சிங் இஸ் த ஆர்ட், கலையும். 50 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் முன்னாடி வந்து பேசு. ஆனா டீச் பண்றதுக்கு வந்து எல்லாரும் வர விஷயம் நம்ம சொல்லிடலாம். உட்காந்துட்டு ஒருத்தன் கிள்ளிக்கிட்டு கீழே உட்காந்து கால் எடுத்து போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அது வந்து இங்க வந்து நிக்கிறப்பதான் தெரியும். ஒரே ஒருத்தருக்கு டீச் பண்ண அவசியம். நீ உட்காந்துட்டு காமனா பேசுறதுக்காக சப்ஜெக்ட் இருக்கிற விஷயத்த ஒரே ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா கூட அப்பதான் நம்ம ஒரிஜினல் நாலேஜ் தெரியும். ஏன் இப்போ உங்களை வந்து கட்டாயப்படுத்த போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட்டாயப்படுத்தலாம் இருக்கான். இந்த வருஷம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் கட்டாயப்படுத்த, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கட்டாயப்படுத்தி நீ எழுதி. ஏன்னா சரி வேற என்ன பண்றது, நீ ஏன் முன் வருவ அப்படின்னு பார்த்தா அதுலன்றதுனால தான் கட்டாயப்படுத்து. ஏன்னா இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஏற்பாடு. நீயும் ஒரு நாள் ஆசிரியராக இருக்கணும். இப்ப திவாகர் சொன்னாங்க நீங்களே என்னை பார்த்து பேசக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்னது அதுதான். நீ எப்படி இருப்பியோ அதான் பிஹேவ் பண்றோம்னா நீ என்ன பிஹேவ் பண்ண போறோம்னா உனக்கு தேவையே கிடையாது. நீ ஒரு ஆசிரியர் இருந்தா நீ என்ன பண்ணுவியோ அதான் வந்து பண்ணணும். கேள்வி அவங்க அதை பண்ணாங்க, இவங்க எதை பண்ணாங்க, நானும் அதே பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு தேவையே இல்லை. அப்ப நீயும் அப்ப மற்றவங்க தான் பண்ண போறீங்க தான். அது நீ இத்தனை வருஷம் 12 வருஷமா படிச்சுட்டு வந்திருக்க, நிறைய பேர் வகுப்பு எடுத்திருப்பாங்க. அந்த வகுப்படுத்துறதுல இந்த வகுப்பை நான் ஒருவேளை நான் ஆசிரியர் இருந்தா இந்த உதாரணத்தை சொல்லி மாணவர்களுக்கு ஈஸியா பதிவு வைக்கணும். நான் இந்த மாதிரியான முகபாவத்தை காட்டுவேன், இந்த மாதிரியான சைகைகளை காட்டுவேன், இவ்வளவு இலவா வந்து மாணவரோட அறிவுக்கு நான் கொண்டு போவேன் அப்படிங்கிறத நீ காட்டுன்னு கேட்டு ஏற்கனவே ஒருத்தருக்கு செய்யறதே தான் நாமும் செய்ய போறோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து தேவை கிடையாது. அவங்களே இருந்துட்டா போகணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல மெனக்கணும். அதான் நான் என்ன சொன்னேன், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரதுலேருந்தே நான் சொல்லியிருக்கேன். நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர போற, அவனை எப்படி ஹேண்டில் பண்ண போற, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னது கொஸ்டின் கேட்கணும். நம்ம வந்து சொல்லிட்டு புரிஞ்சுக்க அப்படிங்கிறது ஒன்றும் மாணவன் நம்மளோட கொஸ்டின் கேட்கணும், நாம கொஸ்டின் இந்த தான் பாடம் எடுக்கிறதுக்கு விஷயம் கிடையாது. அது வந்து பார்த்தா அப்படின்னா இங்கிலீஷ்ல எவல்யூஷன் அப்படின்னாங்க, மதிப்பீடு. நீ கொஸ்டின் கேட்கிறப்போ நீ சொன்ன கருத்து ரிலேட்டடாகவும் அவன் எக்ஸ்ட்ரா சேர்த்தும் சொல்றான் மாணவன் புரிஞ்சுக்கணும். இல்ல மாணவன் வந்து நம்ம வகுப்படுகிறப்ப அவன் நம்ம கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம சொல்லிக்கிறப்ப சார் அப்ப இந்த விஷயம் நான் எனக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், இல்லை கேட்டேன், இல்லை நம்ம சொல்லிக்கிற உனக்கு ஆசிரியர் கிளாஸ் வகுப்படுகிறப்ப வந்து பார்த்தாருன்னா அவர் சொல்ற கண்டென்ட் ரிலேட்டடா உனக்கு உடனே ஒரு சிந்தனை ஏற்படணும். அப்பெல்லாம் ஏற்பட்டாதான் அவன் கவனிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், நீ சொல்றது புரியுதுன்னு அர்த்தம். அப்பப்ப நம்ம என்ன பண்ணணும், மாணவனோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு தலைப்பு எடுக்கிறோம்னா தலைப்பு சார்ந்து அவங்க என்னன்னு தெரியுதா, தெரியலையா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சதை கொண்டு போய் அவனுக்கு சேர்க்கணும். தெரிஞ்சிருக்குன்னு சொல்றானா அவன் வந்து என்ன பண்ணணும், கைத்தட்டியோ இல்லை அவனுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்து அவனை வாழ்க்கை. அப்பதான் அவன் திரும்ப திரும்ப இன்னும் நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் சுத்தமாக இருப்பான். படிப்புல அதிக கவனம் இருக்கும். நிறைய இருக்கு. கொஞ்சம் நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா வந்து நம்ம கூட குடும்பம் உட்காந்து போறது வேற. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் முன்வந்து போய் செய்யணும்னு சொல்றேன்ல, தலைவனா இருக்குப்பான்னு சொல்றது. கூட்டத்தில் கூட்டமா உட்காந்துருக்கு வேற. முன்னாடி வந்து தலைவனமா இருக்குன்னா அவன் வழிநடத்துறது எல்லாருக்கும் தெரியாது. அது வந்து நிறைய அனுபவம் வேணும். நமக்குள்ள ஒரு மெனக்கடல் இருக்கணும். நம்ம எதிரில் இருக்கிறவங்க ஈர்ப்பா நம்ம பேசுற பேச்சுலையும் சரி, நம்ம செய்கிற செயல்களையும் சரி, அவங்க இருக்கிறவருக்கு நம்ம கிட்ட திறமையை வளர்த்துக்கணும். அவங்க பண்ணாத யாரானா முதலே வந்து இதெல்லாம் வளர்த்துட்டு பாருங்க யாரும் கிடையாது. அதுக்குள்ள அப்படியே அடாப்ட் ஆகிக்கணும். நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ள வந்தாங்க தான் நம்மளோட ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ற மாதிரி நாம இருப்போம்.
இல்லாதுன்னா கூட்டம் உட்காந்து கையை தட்டிக்கிட்டு இல்ல கூச்சல் போட்டுக்கிட்டு வித்தியாசமா கத்திக்கிட்டு போயிருக்கீங்க. இந்த வகுப்பெடுக்க சொல்றது எதுவும் பாடத்தை எதுமான்னு கிடையாதுடா. நீ ஒரு ஆளா வந்து இருக்கிற 10 பேர் எப்படி மேனேஜ் பண்ண போற அப்படிங்கிறது தான் தலைவன்கிறது. அதுதான் ஒரே ஒரு நாள் இருப்பான், 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுவான். அந்த 1 லட்சம் பேர் எப்படி வழிநடத்த போறான் அப்படிங்கறத இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டத்துல ஆரம்பிச்சுட்டான். நீ வந்தவொடனே அவங்க எப்படி அட்டென்ஷன் பண்ணணும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 5 பேர் 10 பேர் நாங்க பரவாயில்ல, 1 லட்சம் பேர் உட்காந்துற கூட்டத்துல நீ போய் நீ பேசுற முதல் வார்த்தை ஏதாவது அமைதியாகும். யோசிச்சுக்கோ, 5 பேர் 10 பேர்னா கூட பரவாயில்ல. அதுவும் இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரி ஃப்ரெண்டு போய் பாடம் இருக்காங்க கவனிக்கணும், சரி அவங்க ரொம்ப பண்றாங்க. எங்கனே தெரியாத ஒரு கூட்டத்தில் ஒண்ணு இறக்கி விடுறாங்கன்னா நீ போய் பேசுற பேச்சு ஒருத்தரையும் பேச விடாம நீங்க என்ன பேசுறியோ அதை கவனிக்க வைக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்றும் தெரிஞ்சுன்னா நீ காமனா இருப்ப. ஏன் அவன் தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் பேசிக்கணும். அப்போ நம்ம பேசுற பேச்சு வந்து செய்கிறது எல்லாமே நம்ம முன்னேற்றோட இருக்கும். அப்ப அது இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்படணும். அது என்ன சொல்ல போறோம், என்ன வார்த்தை சொல்ல போறோம், என்ன உதாரணம் சொல்ல போறோம், எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரும். பாதி விஷயம் எங்கேயும் கேட்டிருப்போம். அந்த சிந்தனை திரும்ப பழசே இல்லாம அவனுக்கு புதுசா ஒரு சிந்தனை உருவாக்கி அவன் நம்ம பேசத்துல ஒட்டுமா வைக்கணும் அப்படின்னா அது வந்து அதுதான் சொன்னது. கற்பித்தல் வந்து ஒரு கலை இருக்கு. கற்றலும் ஒரு கலை தான். பாடம் கவனிக்கல அதுவும் ஒரு கலை தான். எல்லாருமே கவனிக்க முடியாது. எங்கேயும் இருக்கும் சிந்தனை அவனுக்கு கவனிக்கிற மாதிரி சில முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனிக்கிற மாதிரி சீரியஸா இருக்கும். ஆனா மைண்டுக்குள்ள எடுத்து வேலையே இருக்கும். ரெண்டுமே சரி, கவனிக்கிறது உற்று நோக்கிறதும் சரி, வகுப்படுறதும் சரி. டீச்சிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நாங்கெல்லாம் வந்து வாத்தியராக போறோம், ஆசிரியராக போறோம், ஏன் நாங்க எதுக்கு இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல. நான் ஏதோ இன்ஜினியர் ஆக போறேன், இல்லை விவசாயம் பண்ண போறேன், இல்லை ஏதோ ஒரு அலுவலகத்துல பணியாளராக போக போறேன், நான் என்ன அங்க போய் தினந்தனமா பாடம் எடுக்க போறேன், நீங்க தான் ஆசிரியர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை அப்படின்ற ஒரு மாதிரி யோசிச்சு அப்படின்னா அது ஆசிரியருக்கான பணி மட்டும் கிடையாது. நீ உனக்கு உங்க வீட்டுல 4 பேர் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீ சொல்ல வரப்பனா உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அதை விட்டு நோக்கி கேட்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு முறை அப்படியே பண்றது. நீ ஒரு அலுவலகத்துக்கு போற, உனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குது, உனக்கு ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா 4 பேர் எப்படி நீ அணுக போற, அவங்க எப்படி நீ சொல்ற வேலை செய்யணுங்கிறதெல்லாம் இங்கிருந்து வரலாம். அதுதான் இப்படி வகுப்பறை மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இங்க நீ பண்றதுதான். அதுக்காக தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஆசிரியர் அப்படின்னு ஒரு நிகழ்வு உருவாக்கி நீ சரியா எடுக்கல கண்டென்ட் டெலிவரி பண்ணல அதெல்லாம் எதுவுமே யோசிச்சு வியாட்சி நிற்கணும். அதான் நீ நின்று அவன் முகத்தை பார்த்து சரியா சொல்ற தப்பா சொல்ற பயந்துக்கு சொல்றதுலாம் அப்பாற்பட்டது. நீ எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக தான் உருவாக்கணும். நான் சொன்ன மாதிரி இது ஆசிரியருக்கான இது பாடம் எடுக்க போறவங்களுக்கான எதுவுமே இதுக்கப்புறம் படிக்காமலே நீ இருக்கிறனாலும் சரி, குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு நீ சொல்றத உங்க வீட்டுக்கு கேட்கறது கூட நீ சொல்ற இந்த வார்த்தைகள் இன்னும் நீ அணுகிற முறைகள்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. நான் அப்படிதான் பாக்குறேன். நீ ஏதோ நம்ம பாடம் முடிச்சாகி போச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படியே பசங்க ஏதோ எடுக்கான்னு நினைச்சுக்கான்னு கண்டிப்பா எந்த ரெக்கார்டு அதுதான் பண்ணி வச்சிருக்கோம். யூடியூப் வந்து எங்கேயும் போகாது, இன்ஸ்டாகிராம் வந்து எங்கேயும் போகாது. ஆனா நீ அப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா எனக்காக இருக்க அந்த வீடியோ இருக்கும், காணொலி இருக்கும். எனக்கு பார்ப்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் பார்ப்பேன். அப்ப தெரியும் நம்ம வந்து பள்ளி பருவத்திலே இது ஒரு விஷயம் நம்ம கிடைச்சிருக்கு, நம்ம அதை எப்படி பண்ணிருக்கோம். இல்ல கிடைச்சதுக்கு அப்புறம் மாறும். அதுக்காக இங்க பண்றது அப்படியே இருக்கணும். இது ஒரு அனுபவமா இருக்கும். அதனால இதனோட தாக்கம் வந்து கண்டிப்பா வருங்காலம் தெரியும். சரி, விஜயகுமாருக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு இருக்காங்கன்னு கேட்டு நம்ம நினைச்சுக்கலாம். சுடா விஜயகுமார் இன்னைக்கு யாரும் இந்த 12 வருஷத்துல 1ஆம் வகுப்பு வந்து 4ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்க. யாராச்சும் ஒரு ஆசிரியருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு அவங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். சோசியல் சார். சரி, பார்த்து பேசுறேன். எங்க படிக்கிறப்போ கள்ளப்பள்ளி 10th படிக்கிறப்பா 10th படிக்கிறப்பா சார் பேரு காளிதாஸ் சார் வந்து சம்பறியல் ஆசிரியர் வந்து விஜயகுமாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஆசிரியர். ஏன்னா பத்தாம் வகுப்புல சோசியல் வந்து அதிக மதிப்பெண் எடுத்துக்கலாம். காரணம் வந்து காளிதாஸ் சார் வந்து விஜயகுமாருக்கு வந்து நிறைய
ஓய்வு நேரங்களில் விளையாடிட்டு நேரத்தை வீணடிக்காம பாடத்தை படித்து அதில் மதிப்பெண் எடுக்க சொல்லி அவன் ஊக்கப்படுத்திருக்காரு. அதனால விஜயகுமாருக்கு வந்து காளிதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கான். சரியா, விஜயகுமார் சார் நாம காளிதாஸ் சாருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. இன்றைய ஒரு நாள் ஆசிரியர் விஜயகுமார் வந்து பாடம் எடுத்ததுனால அவனுக்கு பேனாவை பரிசு கொடுத்துருக்கான்.